இப்ப இமாம்களை அவங்க சொன்ன மார்க்கம் என்று சொல்கிறார்களே, அவங்களுக்கு வஹி வருமா? அல்லாஹ் அவங்களுக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுத்தானா? நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை விளக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்தான். உமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. முஹம்மது அவர்கள் தம்முடைய மனோயிச்சையின்படி பேச மாட்டார். பேசினால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்பட்ட இறை செய்தியை தான் மார்க்கம் என்று சொல்வார். ரசூலுல்லாஹ் மார்க்கத்தின் பெயரால் பொய் சொல்ல மாட்டார்கள். மார்க்கமாக இல்லாதவற்றை மார்க்கம் என்று எடுத்துரைக்க மாட்டார்கள். அந்த அங்கீகாரத்தை அல்லாஹ் நபிகள் நாயகத்திற்கு தருகிறான். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்ன இந்த அங்கீகாரம் நபிகள் நாயகத்தை தவிர்த்து வேறு யாருக்கும் உண்டா? இவர்கள் சொல்லக்கூடிய இமாம்களுக்கு உண்டா? பெரியார்களுக்கு உண்டா? அல்லாஹ் இன்னும் திருக்குர்ஆனில் சொல்கிறான், மய்யுத்திர் ரசூல், யார் இந்த தூதருக்கு கட்டுப்படுகிறாரோ ஃபக்கத் அத்தா அல்லாஹ், அவர் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர் போலாவார். தூதருக்கு கட்டுப்படுறதே அல்லாஹ் சொன்னதுனால தான். நபிகள் நாயகத்தை தூதராக தேர்வு செய்தது அல்லாஹ். குர்ஆனை ரசூலுல்லாஹ்வுக்கு வழங்கியது அல்லாஹ். குர்ஆனின் சட்டதிட்டங்களை மக்களுக்கு விளக்கக்கூடிய பொறுப்பை கொடுத்தது அல்லாஹ். அந்த அல்லாஹ் சொல்கிறான், இவர் தான் எனக்கான அத்தாரிட்டி, வஹியை இவருக்கு தான் அனுப்புவேன். உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை என்னால் தேர்வு செய்யப்பட்ட இந்த இறை தூதருக்கு சொல்வேன். அவர் உங்களுக்கு அதை எடுத்துரைப்பார். நீங்க எல்லாரும் அவர் சொல்லக்கூடிய மார்க்கத்தை கட்டுப்படுங்க. இந்த அங்கீகாரம் நபிகள் நாயகத்தை தவிர்த்து வேறு யாருக்கும் உண்டா? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இறை தூதர்களுக்கு தானே அந்த அங்கீகாரம் இருந்தது. ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய இந்த அங்கீகாரம் ஷாஃபி இமாமுக்கு உண்டா? அபூ ஹனீஃபாவுக்கு இருக்கா? யோசிச்சு பாருங்க. அப்ப எப்படி நீங்க உங்க மதுஹபுகளை சரி காண்பாங்க? அந்த மதுஹபு வேண்டாம் இப்ப வந்ததற்கு பிறகு தௌஹீத் என்கிற பேரிலேயே நவீன சலஃபிகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் சஹாபாக்கள் சொன்ன மார்க்கம்ங்கிறாங்க. இதைத்தான ஆக்காது. மனித கருத்தை மார்க்கம் என்று சொல்லாதீர்கள் தானே மதுஹபிலிருந்து வெளியே வந்தோம். இங்கு திரண்டு நிற்கிற பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரு காலத்தில் நாம் எவற்றை சரி கண்டிருந்தோம், எந்த அமைப்புகளிலே இருந்தோம், மதுஹபு சரி, ஷாஃபி மதுஹபாகவோ ஹனபி மதுஹபை சார்ந்தவராகவோ தானே நம்மை அடையாளப்படுத்திக் கொண்டோம். ஏதாவது ஒரு புதிய முஸ்லீம் நம்மளை பார்த்தார்னா, வெளியூர்லயோ உள்ளூர்லயோ புதுசா ஒரு ஆள் பார்த்தா நீங்க ஷாஃபியா ஹனபியா, இதுதானங்க நம்ம எதிர்கொண்ட முதல் கேள்வி. அந்த இழிவு வேண்டாம் தானே மதுஹப்ல இருந்து வந்தோம். இமாம்கள் சொன்னதெல்லாம் மார்க்கம் கிடையாது. அவங்க குர்ஆன்ல உள்ளதைத்தான் சொல்ல முடியும், ரசூலுல்லாஹ் சொன்னதைத்தான் எடுத்துரைக்க முடியும். அவர்கள் சொல்லக்கூடிய தனிப்பட்ட கருத்துக்கள் மார்க்கம் என்கிற அங்கீகாரத்தை பெறாது. அதனாலதான் மதுஹப்ல இருந்து வெளியே வந்தோம். ஆனா இந்த சலஃபிகள், நவீன சலஃபிகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் மீண்டும் மோசமான மதுஹபிற்கு மக்களை அழைத்து செல்கிறார்கள். வாங்க, சஹாபாக்கள் ஒன்னு சொன்ன மார்க்கம் இது எதை நோக்கி கொண்டு செல்லும்? இன்றைக்கு மக்களின் வழிபாட்டை எல்லாம் நாசமாக்கக்கூடிய காரியமான மிக மோசமான காரியமாகத்தான் இருக்கிறது. மனித கருத்துக்களை எல்லாம் மார்க்கம் என்று இந்த ஆளுங்கள் போலி மதகுருமார்கள் சொன்ன காரணத்தினால தான் தமிழகத்தில் பிறை விஷயத்தில் அவ்வளவு குழப்பம் ஏற்படுகிறது. பாருங்க, நம்ம தொடர்ச்சியா பிறை பார்த்து மக்கள் மத்தியில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் டவுன் காஜியினுடைய வேலை அதுல குழப்பத்தை உண்டு பண்றதுதான். அதுக்கு முன்பு வரையிலே அவர் எங்க இருப்பார்னே தெரியாது. அதுக்கப்புறமா அவரை பத்தி நம்ம பார்க்க இயலாது. கரெக்டா வருவார், பிறை பார்க்கிற நேரத்தில் டவுன் காஜி அறிவிப்பு வந்துடும். இப்ப பிறை பார்க்கப்பட்டதன் அடிப்படையில் வியாழக்கிழமை மாலை நம்ம பிறை பார்க்கணும். பிறை பார்க்கணும். தமிழகத்தில் எங்கேயுமே பிறை தென்படவில்லை. அப்ப மாதத்தை, ரஜப் மாதத்தை 30 நம்ம பூர்த்தி செய்யணும். அந்த அடிப்படையில் வெள்ளிக்கிழமை மகரிபில் இருந்துதான் நமக்கு ஷாபான் மாதத்தினுடைய முதல் பிறை துவங்குகிறது. நம்ம வியாழக்கிழமை தமிழகம் முழுக்க வளவீசி தேர்றோம். நம்மை போன்று பல்வேறு அமைப்புகள் தமிழ்நாட்டில் பிறை பார்த்தால் மட்டுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அவங்களும் வளவீசி தேர்றாங்க. எங்கேயுமே பிறை பார்த்த அறிவிப்பு இல்லை, யாருமே பிறையை பார்க்கல. அப்ப மாதத்தை 30 பூர்த்தி செய்யணும்னு அறிவிப்பு போடுறோம். 8:30 மணிக்கு 9 மணி வரையிலும் இதுதான் நிலை. திடீர்னு டவுன் காஜி வர்றாரு, பிறை தென்பட்டு விட்டது. எங்கப்பா பிறையை பார்த்தீங்க? நாங்க தேடி தேடி பார்த்தோம், எங்களுக்கு எல்லாம் தெரியாத பிறை உங்களுக்கு மட்டும் எப்ப வருது? கடப்பாவில் பார்த்தோம். கடப்பாவா? கடப்பா எங்கேயா இருக்கு? இரவு பக்கத்துல உசிலம்பட்டி பக்கத்துல கடப்பா இருக்கிற மாதிரி கடப்பாவில் நாங்கள் பார்த்தோம். எங்கேயா இருக்கு? ஆந்திராவில் இருக்கு. ஆந்திராவில் உள்ள கடப்பாவில் நாங்கள் பிறை பார்த்து விட்டோம். ஆகவே உங்களுக்கு ஷாபான் மாதம் பிறந்து விட்டது.
வெள்ளி பகல்லையே ஷாபான் பிறை ஒன்று வந்து விட்டது. அப்ப அவங்க ஷாபான் 27 இந்த நாளில் தான் நாம் சிறப்பு ஷபே பராத் என்கிற இரவை கொண்டாட வேண்டும் இஸ்லாத்தில் இல்லாதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஷாபான் 15. அப்ப பாருங்க எப்படிப்பட்ட மக்களை குழப்பக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆந்திராவில் உள்ள கடப்பாவில் பிறை பார்த்ததை தமிழக மக்களுக்கு எப்படி சொல்வீங்க? இது எப்படி தமிழக முஸ்லிம்கள் சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்த ஆலிம்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள்? இது டவுன் காட்சிக்கு மார்க்கத்தின் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இல்லையா? அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கா? உங்க நிலைப்பாடு என்னன்னு தொடர்ச்சியாக கேட்கிறோமா இல்லையா? நீங்க எங்க பிறை பார்த்தா ஏப்பீங்க? அதையாவது சொல்லுங்க. இந்தியாவில் எங்க பிறை பார்த்தா ஏத்துக்குவீங்களா? அதான் உங்க நிலைப்பாடா? அதே உங்க நிலைப்பாடு இல்லை. திடீர்னு இவங்களுக்கு தேவைப்பட்டா கடப்பாவுக்கு போறாரு, தேவை இல்லைன்னு சொன்னால் கன்னியாகுமரியில் பிறை பார்த்தா கூட ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. 2010 ஹஜ் பெருநாள் பிறை பார்க்க வேண்டிய காலகட்டம். அப்போதும் இவர்கள் இதே குழப்பத்தை தான் தொடர்ச்சியாக இந்த குழப்பத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை வெறும் குழப்பம் என்று நம்ம சொல்லி ஒதுங்கிவிட முடியாது. மக்களின் வணக்க வழிபாட்டை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். எந்த நாளில் நோன்பு வைக்க கூடாதோ அந்த நாளில் நோன்பு வைக்க தூண்டுகிறார்கள். எந்த நாளில் பெருநாளை கொண்டாட வேண்டுமோ அந்த நாளில் நோன்பு வைக்க தூண்டுகிறார்கள். மக்களின் வணக்க வழிபாட்டை நாசமாக்கி பெருநாளை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த டவுன் காஜி என்கிற நபர், அவர்களின் பின்புலத்தில் இருக்கக்கூடிய போலி மத குருமார்கள். 2010 தமிழ்நாட்டில் எங்கேயுமே ஹஜ் பெருநாளுக்குரிய பிறை தென்படவில்லை. இவர் கொண்டு வர்றார். மாலை கால பிறையை பார்த்துட்டோம். எங்க மகாராஷ்டிராவுக்கு போயிட்டார் 2010. 2023 குமரி மாவட்டத்தின் குளச்சல்ல பிறை பார்க்கப்பட்டு விட்டது. பிறை பார்த்தவர்கள் சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவர்கள். இன்றைக்கும் அவர்கள் வெளியிட்ட வீடியோ அப்படியே இருக்கிறது. எல்லாம் தொப்பி போட்டு சுன்னத் ஜமாத் தலைவர் முத்தவல்லி செயலாளர் எல்லாம் சேர்ந்து அவங்க சாட்சியம் அளிக்கிறார்கள். அல்லாஹ்வை சாட்சியா வைத்து சொல்கிறார்கள், நாங்கள் தொழுகைக்கு முன்பே மேலே சென்றோம், தொழுகை முடிந்து விட்டும் சென்றோம், பிறை தென்பட்டு விட்டது, நாங்கள் அனைவரும் பார்த்தோம், அல்லாஹ் சாட்சி, அல்லாஹ் மீது ஆணை அப்படின்னு சொல்றார். சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவர்கள் அதை ஏத்துக்கிட்டாங்களா? இவங்க நாம ஏற்று மக்களுக்கு அறிவிப்பு செய்தோம், அவங்கள போனோம், விசாரிச்சோம், அவங்க பார்த்தது உண்மை என்பதை அறிந்து கொண்டோம், உறுதி செய்தோம், உடனே ஏத்துக்கிட்டோம், மக்களுக்கு சொன்னோம். அதை ஏத்துக்க மாட்டேன்ட்டாங்க. குளச்சல்ல பார்க்கிற பிறை ஏத்துக்க மாட்டேங்கிறார், கோட்டார்ல பார்த்தா ஏத்துக்க மாட்டேங்கிறார், மாலைகளுக்கு போயிடுறாரு, அல்லது கடப்பா ஆந்திராவில் உள்ள கடப்பாவுக்கு போறார். அடுத்த வருஷம் அநேகமா துபாய்க்கு போனாலும் போயிருவார். துபாயில பிறை தென்பட்டது, ஆகவே உங்களுக்கு பெருநாள். இவருக்கு என்ன, நீங்க கணக்கு பாருங்களேன், இவங்க என்னைக்கு பெருநாள்னு சொல்றாங்களோ ஆந்திரா கடப்பாவில் பார்த்துட்டேங்கிறாங்கல்ல, அப்படி சொன்னா மட்டும்தான் காலண்டர்ல உள்ள நோம்புக்கு ஒத்து போகுது. அவ ஒரு காலண்டர்ல உள்ள நோம்புக்கு ஒத்து போகும் விதத்தில் அறிவிப்பை செய்து கொண்டிருக்கிறார். இது மார்க்கம் படித்த ஆலிம்கள், தமிழகத்தில் ஆலிம்கள் இதை தட்டி கேட்க வேண்டாமா? உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், இது சரியா? யூத கிறிஸ்தவர்களை பற்றி, யூதர்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது இத்தகது அஹ்பாரஹும் வ ருஹ்பானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டுவிட்டு அவர்கள் தங்களது பாதிரிமார்களை, மதகுருமார்களை கடவுள்களாக ஆக்கிவிட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். பாதிரிமார்களை கடவுள்னு சொன்னாங்களா அந்த மக்கள்? கடவுள் என்று நேரடி வார்த்தையில் சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் மார்க்கம் என்று எதை சொன்னாலும் அதை நம்பினார்கள். அதை எந்த ஆய்வுக்கும் உட்படுத்தவில்லை. அதுதான் சரி என்று அதன் பின்னே சென்றார்கள். அதனால் அல்லாஹ் சொல்கிறான், அவங்க என்ன கடவுளா? கடவுளாக்கிட்டியப்பா, நான் அப்ப உனக்கு மார்க்கத்தை சட்டம் சொல்லக்கூடியவை, என் சட்டத்தை அல்லவா நீ ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க சொல்லது எல்லாம் நீ மார்க்கம் என்று நம்புகிறாய் என்று யூதர்களை அல்லாஹ் கண்டிக்கின்றான், கிறிஸ்தவ மக்களை அல்லாஹ் கண்டிக்கின்றான், கடந்த காலத்தில் உள்ளவர்களை. அந்த நிலைக்கு அப்படியே இவர்கள் பொருந்தி போகக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சுன்னத்துல் ஜமாத் என்று தங்களை சொல்லிக் கொள்பவர்கள். இந்த நவீன சலபிகளும் அப்படித்தான். சஹாபாக்கள் எதை சொன்னாலும் மார்க்கம். எப்படிப்பா மார்க்கமாகும்? அப்ப எந்த அடிப்படையில் நீங்க மதுஹப தப்புன்னு சொன்னீங்க? கடந்த காலத்தில் மதுஹபு கூடாது என்று சொன்னீர்களே, இமாம்களை பின்பற்ற கூடாது என்று சொன்னீர்களே, எதன் பேரில் சொன்னீர்கள்? என்ன சொன்னோம்? அவங்களுக்கு வஹி வராது, இமாம்களுக்கு என்ன வஹி வருமா? ஷாஃபி இமாமுக்கு வஹி வருமா? இப்படித்தானே கேட்டீங்க. இன்றைக்கு சஹாபாக்கள் ஒன்றை சொன்னால் அது மார்க்கம் என்று சொல்கிறீர்களே, அந்த தவறான கருத்தை நோக்கி மக்களை அழைக்கிறீர்களே, திருப்பி நாங்க கேட்கிறோம், சஹாபாக்களுக்கு வஹி வருமா? அவங்களுடைய சொந்த கருத்து எப்படி மார்க்கமாகும்? நபி தோழர்கள் குர்ஆனில் இருந்து ஒன்றை சொன்னால்,
நபிகள் நாயகம் இதை சொன்னார்கள், நபிகள் நாயகம் இதை செய்தார்கள் என்று சொன்னால் அது மார்க்கம். அது குர்ஆன்ல உள்ளதை எடுத்து சொல்றதுனால. நாம சொல்வதும் அப்படித்தானே. நம்முடைய சொந்த கருத்து மார்க்கமாகுமா? ஆகாது. குர்ஆன்ல இருந்து சொல்லணும். ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்ன நபிமொழிகளிலிருந்து நாம் குறிப்பிட வேண்டும். இதனங்க சஹாபாக்களுக்கும். நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை பாருங்க. அல்லாஹ்வின் தூதர் இறைப்பாதையில் ஒட்டகத்தை அர்ப்பணிப்பதன் சிறப்பை பற்றி எடுத்துரைக்கிறார்கள். குதிரையை அர்ப்பணிப்பதன் சிறப்பை பற்றி எடுத்துரைக்கிறார்கள். எவர் ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் குதிரையை கட்டிவிட்டாரோ அந்த குதிரை அல்லாஹ்வுடைய பாதையில் போராடும் காலமெல்லாம் அவருக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த குதிரை நடந்து செல்கிறது, அது அவருக்கு நன்மை. அந்த குதிரை சாணம் போடுகிறது, அது அவருக்கு நன்மை. அந்த குதிரை செல்கின்ற வழியில ஒரு ஓடையை பார்த்து நீர் அருந்துகிறது, அதுவும் அவருக்கு நன்மை. கணக்கில்லா புறத்திலிருந்து எல்லா புறங்களிலிருந்தும் அவருக்கு அதன் மூலம் நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குதிரையை அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணித்தால் அவருக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு என்னென்ன சிறப்புலாம் இருக்குன்னு பட்டியல் போட்டு சொல்றாங்க. சொல்லி முடிச்சிட்டாங்களா? இப்ப சஹாபாக்கள் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அல்லாஹ்வின் தூதரை, குதிரையை பத்தி சொன்னீங்களே, அது அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணித்தால் இவ்வளவு நன்மை இருப்பதாக சொன்னீர்களே, கழுதையை பத்தி இப்படி எங்களுக்கு சொல்லுங்களேன். கழுதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா உன்சில அலைய ஃபில் ஹும்ரி ஷைஉன். கழுதை சம்பந்தமா எனக்கு எந்த வஹீயுமே வரலையப்பா, நான் எப்படி சொல்லுவேங்கிறாங்க. கழுதை சம்பந்தமா எனக்கு வஹீ வரவில்லை, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உத்தரவு வரவில்லை, அல்லாஹ் எனக்கு கழுதை சம்பந்தமா எதையுமே இறக்கவில்லை, நான் எப்படி சொல்ல முடியும்? ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வர்றாங்க? ஏன் இஷ்டத்துக்கு நான் சொல்ல முடியாது, அல்லாஹ் சொன்னதைத்தான் நான் எடுத்து சொல்ல முடியும். அல்லாஹ் எனக்கு ஒட்டகத்தை பத்தி தான் சொன்னான், அல்லாஹ் எனக்கு குதிரையை பற்றி தான் சொன்னான், அல்லாஹ் எனக்கு அருளிய செய்தியில் கழுதை பற்றி எதுவும் இல்லை. ஆனா குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குன்னாங்க. குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு, முன்பே அருளப்பட்ட வசனம், கழுதைன்னு குறிப்பிட்டு வரல, குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது, அது நீ கேட்கிற கேள்விக்கு பொருந்தும். அல்லாஹ் சொல்கிறான், ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா. எவர் ஒருவர் அணுவளவு நன்மை செய்கிறாரோ அதன் பலனையும் அவர் காண்பார். இப்படி ஒரு வசனம் இருக்குல்ல, இது நிறைவான வசனம், கருத்து சரிவுள்ள வசனம். இந்த வசனத்தின்படி நீ கழுதையை அல்லாஹ்வின் பாதையில் அர்ப்பணித்தாலும் அதன் மூலம் உனக்கு நன்மை கிடைக்கும் என்று நாம் விளங்கிக் கொள்ளலாம் என்று நபிகள் நாயகம் பிரச்சாரம் செய்தார்கள். பாருங்க, ரசூலுல்லாஹ்விடத்துல கேள்வி வருகின்ற பொழுது கழுதை சம்பந்தமா என்ன, அது குதிரைக்கு சொன்ன மாதிரி எங்களுக்கு பட்டியல் போட்டு சொல்லுங்கன்னு கேட்கும் போது நான் எப்படி சொல்ல முடியும்னு கேட்கிறாங்க. நான் எப்படிப்பா சொல்ல முடியும்? அல்லாஹ் எனக்கு சொல்லாததை நானா சொல்ல முடியுமா? கழுதை சம்பந்தமா எனக்கு எந்த வஹீயும் வரவில்லை, எந்த இறை உத்தரவும் வரவில்லை. அல்லாஹ் உத்தரவு போடாம நபிகள் நாயகத்தால் சொல்ல முடியாது. அதைத்தான் இறைவன் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், வலவு தகவ்வல அலைனா பஅதல் அகாவில். இந்த முஹம்மது நாம் சொல்லாத கருத்துக்களை இட்டுக்கட்டி சொன்னால் லஅഖذனா மின்ஹு பில் யமீன், வலக்கரத்தால் அவரை நாம் தண்டிப்போம். ثم لقطعنا منه الوتين, அவருடைய நரம்பை நாம் துண்டிப்போம். ஃபமா மின்கும் மின் அஹதின் அன்ஹு ஹாஜிஸீன், உங்களில் எவரும் முஹம்மதை நாம் தண்டிக்கின்ற பொழுது தடுக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். நபிகள் நாயகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது நான் சொன்ன தம்பா அவர் உனக்கு எடுத்து சொல்வாரு, நான் சொல்வதை அப்படியே உனக்கு எத்தி வைப்பார். நான் சொல்லாத ஒரு சொல்லை கூட அவரால் உங்களுக்கு சொல்ல முடியாது, அந்த அதிகாரம் இல்லை என்கிறான். ஒரு வார்த்தையை சொல்லத்துக்கே அல்லாஹ் அதிகாரம் இல்லைங்கிறான். நான் சொல்லாத ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன், வலக்கரத்தால் தண்டிப்பேன், நாடி நரம்புகளை துண்டிப்பேன், உங்களில் எவரும் முஹம்மதை காப்பாற்ற இயலாது என்று அல்லாஹ் தம்முடைய கண்டனத்தை பதிவு செய்கிறான் என்றால் அதன் பொருள் என்ன, நோக்கம் என்ன? அதிகாரம் எனக்குத்தான். முஹம்மது இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தூதர், மற்றபடி நான் சொல்லக்கூடியவற்றை தான் அவர் உனக்கு எடுத்துரைப்பாரே ஒழிய நான் சொல்லாத சில சொற்களை கூட அவரால் சொல்ல முடியாதுங்கிற அல்லாஹ். அதைத்தான் ரசூலுல்லாஹ் அந்த சம்பவத்தில் சொல்றாங்க. கழுதை சம்பந்தமா எனக்கு வரலையப்பா, அல்லாஹ்வுடைய வஹீல இல்லையே, வஹீல இல்லாம நான் எப்படி சொல்லுவேன்? குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு, அணுவளவு நன்மை செய்தாலும் அதற்குண்டான பலன் உண்டு, நீ எந்த நன்மை பண்ணாலும் உனக்கு கிடைக்கும் போ, இப்படித்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப எவ்வளவு தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை எடுத்துரைத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு சொல்லையே சொல்ல முடியாது, இவர்கள் சொல்கிறார்கள் சஹாபாக்கள் ஒன்று சொன்னா மார்க்கம். அதற்கு இவர்கள் சொல்லக்கூடிய வியாக்கியானங்களை பார்க்கணுமே. ஏன்பா நீங்க சஹாபாக்கள் சொன்னா ஒண்ணு மார்க்கம்ங்கிறீங்களே,
ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டா, இவ்வளவு அடிப்படைக்கு மாத்தமா ஏன் சொல்றீங்கன்னு கேட்டா, அவர்கள் சிறந்தவர்கள் அல்லவா, சொர்க்கத்திற்குரியவர்கள் அல்லவா. ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். இந்த புகழ் மாலை குர்ஆனில் உள்ளதல்லவா அப்படின்னு கேட்கிறாங்க. சஹாபாக்களுக்கு என்று பல்வேறு சிறப்புகள் இருக்கும் அல்லவா, அந்த சிறப்புகளை பட்டியல் போட்டு தங்கள் கருத்தை வலுப்படுத்த பார்க்கிறார்கள். நம்ம என்ன கேட்கிறோம்? சஹாபாக்களுடைய சிறப்பை பத்தியா பேச்சு? சஹாபாக்களுக்கு நூற்றுக்கணக்கான சிறப்புகள் உண்டு, அதனை யாரும் மறுக்க இயலாது. அல்லாஹ் அந்த மக்களை பொருந்திக் கொண்டான் என்பதை பற்றி யாரும் மறுக்க இயலாது, மாற்று கருத்து கூற முடியாது. ஆனால் இங்கே விஷயம் எது? அந்த நபித்தோழர்களுக்கு வஹி வருமா? அவங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உத்தரவு வருமா? தவறுகளில் இருந்து பாதுகாக்கப்பட்டவர்களா? தவறான ஒரு கருத்தை சொன்னால் அல்லாஹ்வின் தூதரை இறைவன் எப்படி கண்டிக்கின்றானோ அதுபோல் நபித்தோழர்களை அல்லாஹ் கண்டிப்பானா? ரசூலுல்லாஹ்வுடைய மறைவிற்கு பிறகு நபி அல்லாஹ்வும் இல்லாத காலத்தில் நபித்தோழர்கள் எவருக்கேனும் அவர்கள் செய்த தவறை பற்றி கண்டிப்பு வந்ததா அல்லாஹ்விடம் இருந்து? வரலையே, அந்த உத்தரவாதம் இல்லையே. அப்ப எதுக்கு நீங்க சிறப்பை பத்தி எடுத்து சொல்றீங்க? சிறப்பு எல்லாத்துக்கும் உண்டு. நபித்தோழர்கள் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி பாடுபட்டவர்கள், கஷ்டப்பட்டவர்கள், மிகவும் சிரமமான நெருக்கடியான காலகட்டத்தில் இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்னவர்கள். அந்த சிறப்பு அவங்களுக்கு இருக்கு. அவங்க சிறப்பு அல்லாஹ் ஏத்துக்கிறான், அவங்களுடைய தியாகத்தை அல்லாஹ் ஏத்துக்கிறான், பொருந்திக்கிறான். அவங்களுக்கு அல்லாஹ் தன் புறத்திலிருந்து மன்னிப்பை வழங்குகிறான். அதனால அவங்களை பின்பற்ற வேண்டும் என்று எப்படி ஆகும்? நம்முடைய பெற்றோருக்கு அல்லாஹ் பல சிறப்புகளை கொடுத்திருக்கிறான். தாய்க்கு பல்வேறு சிறப்புகளை அல்லாஹ் சொல்கிறான், தந்தைக்கு பல்வேறு விதமான சிறப்புகளை அல்லாஹ் சொல்கிறான். சிறப்புகள் இருக்கிறது என்கிற காரணத்திற்காக வேண்டி தாய் தந்தை சொன்னால் மார்க்கம் ஆயிருமா? பெற்றோருக்கு அல்லாஹ் பல சிறப்பு குர்ஆன்ல இருக்குது, ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாகவே நாம சொர்க்கம் செல்ல முடியும். அந்த அளவிற்கு பெற்றோர்களுக்கு சிறப்பு இருக்கிறது. சிறப்பு இருக்கிறதுனால அவங்க ஒண்ணு சொன்ன மார்க்கம் ஆயிருமா? அப்ப நீங்க ஏன் சஹாபாக்களுடைய சிறப்பை பத்தி பட்டியல் போறீங்க? சிறப்பை பத்தி யார் கேட்டாள்? அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டானா? ஆம், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். பின்பற்றுவதற்கு அல்ல, அவர்களின் தியாகத்தை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், அவர்களின் உழைப்பை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். ஆகவே அவர்களுடைய தவறுகளை அல்லாஹ் மன்னிப்பான். அது அவங்களுக்குள்ள ஒரு சிறப்பு. அவங்க சொன்ன மார்க்கம் ஆகுமா? அப்ப இந்த நவீன சலபியல் மக்கள் மத்தியில எப்படி ஒரு தவறான ஒரு பிம்பத்தை, மார்க்கம் என்கிற ஒன்றுக்கு ஒரு தவறான பிம்பத்தை கொடுக்கிறாங்க. இவ்வளவு தௌஹீதுன்னு எவ்வளவு சண்டை போட்டு, எவ்வளவு பிரச்சனை பண்ணி, அடி உத வாங்கி, ஊர் நீக்கத்தை எதிர்கொண்டு, பள்ளிவாசல தொழ விடாம விரட்டி அடிக்கப்பட்டு, தொழுகையில பல்வேறு விதமான இடையூறுகள் கொடுக்கப்பட்டு, மதுஹப் எங்களுக்கு வேண்டாம், இமாம்கள் சொன்னது எங்களுக்கு வேண்டாம், முன்னோர்கள் சொன்னது எங்களுக்கு வேண்டாம், அல்லாஹ் சொன்ன மார்க்கம் போதும்னு வந்தோமா இல்லையா? இப்படி தௌஹீத் என்று வந்த மக்களை மீண்டும் வழிகட்டிற்கு இவர்கள் அழைத்தால் எப்படி நாம் பொறுத்துக் கொள்வது? அதுக்குன்னு மக்களை ஏமாத்துறதுக்குன்னு ஒரு தோற்றத்தை எல்லாம் அவங்க உருவாக்குவாங்க. சாமானிய தோற்றத்தில எல்லாம் சொல்றது இல்லை. தோற்றத்தை பார்த்தோம், நீங்க சவுதியில இருந்து இப்பதான் பாய் வந்திருக்கிறாரு, இப்படி பெரிய ஒரு தோப்பு அடிக்கிற வெயில்ல, இங்க ஊர்ல அவ்வளவு புழுக்கம் இருக்கும், அவர் தோப்பு போட்டிருப்பாரு. தோப்பை போட்டு ஊரை கூட்டி பெருக்கிற மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருப்பாரு. தொப்பி பத்தாதுன்னு அதுக்கு மேல ஒரு முக்காடு போட்டிருப்பாரு. அந்த முக்காடு வேற கரெக்டா அப்படியே கிப்லா மாதிரி இருக்கணும், அவருக்கு தலையில அப்படி இப்படி கூர்மையா வைத்துக் கொண்டே இருப்பார். அப்படி வைத்து வைத்து இடையில அரபி வார்த்தைகள் எல்லாம் சொல்லி சொல்லக்கூடிய கருத்து எல்லாமே நச்சு கருத்து. நாம கேட்கிறோம், நீங்க உண்மையிலேயே சஹாபாக்களை பின்பற்றக்கூடியவர்கள், சஹாபாக்களை பின்பற்றுவதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் இல்லை, வஹியை மட்டும்தான் பின்பற்றணும். உண்மையில அப்படி அந்த கருத்தில் உண்மையாளர்களா இருந்தா பிறை விஷயத்தில் நீங்க சஹாபாக்களை பின்பற்றுறீங்க? நவீன சலபிகளை பார்த்து கேட்கும், பிறை விஷயத்தில் நீங்கள் சஹாபாக்களை பின்பற்றுகிறீர்களா? ஊர் மக்கள், உலக மக்களை எல்லாம் சஹாபாக்களை பின்பற்ற வாருங்கள் அழைப்பு கொடுக்கிறீங்கல்ல. சஹாபாக்கள் எப்படி மார்க்கத்தை புரிந்து கொண்டார்களோ அப்படித்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்னு கூப்பிடல. பிறை விஷயத்தில் சலபிகளில் யார் சஹாபாக்களை பின்பற்றக்கூடியவர்கள் யாரு? சலபிகள் விஷயத்துல போய் நீங்க பிறையை மட்டும் கேட்டீங்கன்னு வைங்க, வாயை திறக்க மாட்டாங்க. ஏன்? அதுல 10 கருத்து. தேங்காய் உடைச்சா எப்படி பல கீற்று, பல துண்டுகள் பிளவுபடுகிறதோ அதுபோல் பிறை விஷயத்தை பற்றி இந்த நவீன சலபிகளிடம் கேட்டால் போதும் பல துண்டா பிரிஞ்சிருவாங்க. 10 பேர் ஒன்னா இருப்பாங்க. பாய் இந்த பிறை விஷயத்துல கேளுங்க, 2 பேர் 5 வெளியே போயிருவான். ஏன்? அவன் சர்வதேச பிறைங்குவான். உலகத்துல எங்க பார்த்தாலும் நமக்கு நோன்பு தான், எங்க பார்த்தாலும், எங்க உலகத்துல எங்கு பிறை பார்த்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இப்படி ஒரு குரூப். இதுவும் சலபிகள் தான். அதே சலபிகள் இன்னொரு குரூப், உலகத்துல எங்க பார்த்தாலும் ஏத்துக்கூட, சவுதி தான், மக்காவுல என்னைக்கு அரபாவோ
அன்னைக்கு தான் அரஃபா. மக்காவில் என்றைக்கு பெருநாளோ அன்றைக்கு தான் நமக்கு பெருநாள். மக்காவில் உள்ள சலப்பு அறிஞர்களை திட்டிக்கிட்டு இருக்கலாம். மக்காவில் சில சலப்பிகள் இருப்பாங்கல்ல, சஹாபாக்களை எல்லாம் பின்பற்றணும்னு சொல்லக்கூடியவர்கள் கூட மக்கா வந்து வீடியோ போடுறாங்க. என்ன பிறையில எங்களை யாருப்பா உங்களை பின்பற்ற சொன்னாங்க? இந்த சலப்பிகளை பார்த்து அவங்க கேட்கிறாங்க, எங்களை யாரும் உங்களை பின்பற்ற சொன்னது? மக்காவில் என்னைக்கு நோன்பு அன்னைக்கு தான் நோன்பு வைக்கணும்னு நபிகள் நாயகம் சொன்னாங்களா? சஹாபாக்கள் சொன்னாங்களான்னு அந்த சலப்பி கேட்கிறான், அரபு சலப்பி கேட்கிறான். இவங்களால பதில் சொல்ல முடியுதா? அப்ப இந்த ஜாக் என்கிற பெயரில் இருப்பவர்கள், சவுதி பிறை அடிப்படையாக கொண்டு நோன்பையும் பெருநாளையும் தீர்மானிப்பவர்கள், எந்த சஹாபாக்களை பின்பற்றி இந்த முடிவை நீங்கள் எடுத்தீர்கள்? எந்த சஹாபாக்கள் இந்த கருத்தை உங்களுக்கு சொன்னது? உலக பிறையை சரியான கூடிய சலப்பிகள் அவலத்தில் கேட்கிறோம், உலகத்தில் எந்த பிறை பார்த்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் என்று எந்த சஹாபாக்கள் உங்களுக்கு சொன்னாங்க? சஹாபாக்கள் சொன்னால் மார்க்கம் ஆகாது. வஹி அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுதான் மார்க்கம். இவர்கள் தங்களுக்கு மனோயிச்சைப்படி மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். மனோயிச்சைக்கு உட்பட்டு மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு இதை ஒரு சாக்காக ஆக்கிக் கொள்கிறார்கள். இதே சலப்பிகளை பார்த்து நாங்கள் கேட்கிறோம், திருமண விஷயத்தில் ஒரு நிலைப்பாடு இருக்கா? ரசூலுல்லாஹ் சொன்னதை கடைபிடிக்கிறீர்களா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னது என்ன? இன்ன ஆலம நிக்காஹி பரக்கத்தன் ஐஸரஹு முஅனா. செலவு குறைந்த திருமணம் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத்து நிறைந்தது. சிக்கனமா திருமணம் பண்ணணும், ஆடம்பர செலவு இருக்கக்கூடாது. பெரிய அளவுக்கு பந்தல் போடுறது, ஊர் மக்கள் எல்லாரையும் திரட்டி சாப்பாடு போடுறது, அதுக்குன்னு லட்சக்கணக்கில் செலவு பண்றது, பத்திரிகை அடிப்பதற்கே பல நூறு ரூபாய்களை செலவு செய்வது. ஒரு பத்திரிகைக்கு 20 ரூபா 30 ரூபான்னு அடிப்பாங்க. பத்திரிகை வகையில் மட்டும் பல ஆயிரங்களை செலவு செய்வார்கள். இதெல்லாம் தேவையில்லை, சிக்கனமா திருமணம் பண்ணணும். இது ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்தது. நபித்தோழர்களில் பலரும் நபிகள் நாயகத்தின் இந்த சட்டத்தையே பின்பற்றினார்கள், தங்களுடைய திருமணங்களை எளிமையாக ஆக்கி கொண்டார்கள். சலபிகள் என்று வேஷம் போட்டு திரியக்கூடியவர்களை பார்த்து கேட்கிறோம், நீங்க உங்க திருமணத்தை நபி வழி அடிப்படையில் தான் செய்கிறீர்களா? சமூக மக்கள் மத்தியில் இந்த பிரச்சாரத்தை நீங்கள் மேற்கொள்கிறீர்களா? சஹாபாக்களை பின்பற்றணும் என்று கூவி கூவி அழைக்கக்கூடிய நீங்கள் வரதட்சணை திருமணங்களை முன்னின்று நடத்த வேண்டிய அவசியம் என்ன? பெண் வீட்டு திருமணத்தை நடத்த வேண்டிய தேவை என்ன? எந்த சினிமா கூட்டாளி திருமணம் பண்ணாலும் சரி, எவ்வளவு ஆடம்பரமாக திருமணம் செய்தாலும் சரி, முதல் ஆளாக போய் நிக்கிற இந்த சலப்பிகள் தான் நிற்கிறார். அப்ப என்ன நீங்க மார்க்கத்தை மக்களுக்கு சொல்றீங்க? சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும். சஹாபாக்கள் ஒன்று சொன்னால் மார்க்கம், அவர்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ அப்படித்தான் புரிய வேண்டும் என்பதே நீங்கள் உண்மையாக இல்லையே. சஹாபாக்கள் என்ன நமக்கு சொன்னாங்க? வஹியை மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும். சஹாபாக்கள் அப்படித்தானே இருந்தாங்க. பரீரா என்ற ஒரு அடிமை பெண்மணி முகீஸ் என்கிற ஒரு நபரை திருமணம் செய்திருந்தார்கள். ஆனா முகீஸ்னால பரீராவுக்கு பெரிய அளவுக்கு விருப்பம் இல்லை. நாளடைவில் அவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு ஏற்படுகிறது. பிரிந்து விடலாம் என்கிற முடிவை பரீரா என்கிற அந்த பெண்மணி எடுத்து விட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் பரீரா கேட்கிறாங்க, உங்க கணவர் முகீஸை பாருங்க, உங்க நினைவாலே சுற்றி சுட்டுக்கிறார், எப்போதும் உங்களை பற்றி நினைவு கொண்டிருக்கிறார், அவரோடு இணைந்து வாழ்வதை பற்றி நீங்கள் பரிசீலிக்கலாமே, அவரை விட்டு பிரிவது என்று அந்த முடிவை மறுபரிசீலனை செய்யலாமே அப்படின்னு கேட்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்கிறார். பரீரா என்கிற சஹாபி பெண்மணி எவ்வளவு தெளிவு பாருங்க. அந்த சஹாபி பெண்மணி கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இதை நீங்கள் வஹியாக உத்தரவாக சொல்கிறீர்களா அல்லது உங்களின் பரிந்துரையா? ரசூலுல்லாஹ் ரெண்டு கேட்க மட்டுமில்லை, மனிதன் என்கிற முறையிலேயும் சில கருத்துக்களை சொல்வார்கள், இறைத்தூதர் என்கிற அடிப்படையிலே மார்க்க சட்டங்களை போதிப்பார்கள். ரெண்டுல இது எது அப்படின்னு கேட்கிறாங்க. நபி அல்லாஹ் சொன்னாங்க, வஹியில் அல்லாஹ்வுடைய உத்தரவா நான் சொல்லல, இன்னமா அனா அஷ்ஃபஉலகி, என்னுடைய தனிப்பட்ட பரிந்துரை, அவங்களோட நீங்க சேர்த்து வரலாம் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான், மார்க்க சட்டம் இல்லை. நீங்க உங்க முகீஸோட தான் சேர்ந்து வாழணும்னு அல்லாஹ் சொல்லல, என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தை சொன்னேன் என்றார். நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பதிலை கேட்டுவிட்டு பரீரா அவர்கள் குறிப்பிட்டார்கள், அப்படி என்றால் எனக்கு தேவையில்லை, மார்க்க சட்டத்தை நான் ஃபாலோ பண்றேன். உங்களுடைய தனிப்பட்ட பரிந்துரை என்று சொன்னால் அதனை நிராகரிக்கிற உரிமை எனக்கு இருக்கிறது என்று சொன்னார். அப்ப சஹாபாக்கள் எந்த புரிதலில் இருந்தார்கள்? ரசூல் சொன்னது வஹியாக வரக்கூடியதுதான் மார்க்கம், அதில் தானே இருந்தாங்க. நீங்க அந்த கருத்துல உண்மையாளர்களாக இருந்தால் அதை நோக்கி அல்லவா அழைக்க வேண்டும். பல்வேறு மார்க்க அறிஞர்கள், இவர்களெல்லாம் போற்றக்கூடிய இப்னு ஹஸம் போன்ற மார்க்க அறிஞர்கள் சொன்னார்கள்,
சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, நபி அல்லாஹ்வும் சொல்லவில்லை, எந்த சஹாபியும் அந்த கருத்தை கூறவில்லை, எங்களை பின்பற்றுங்கள் சொல்லல. சஹாபாக்களை பின்பற்றுவது மார்க்கம் என்று ஆகிவிடுமையானால் நபி தோழர்களும் நம்மை போன்ற மனிதர்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் பல தவறான முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள். சமுரா பின் ஜுந்துப் என்கிற சஹாபி நபி தோழர் மது விற்பனை கூடும் என்று மார்க்க தீர்ப்பு அளித்திருக்கிறார்கள். நபி தோழர்களை பின்பற்றுவது கூடும் என்றால் மதுவை நாம் விற்பனை செய்யலாமா? இது எப்பேற்பட்ட தவறான முடிவை நாம் கேட்கவில்லை, அறிஞர் இப்னு ஹஸம் அவர்கள் கேட்கிறார்கள். அவர் இன்னும் பட்டியலிடுகிறார். அபூ தல்ஹா என்கிற நபி தோழர் நோன்பு வைத்த காலகட்டங்களில் பகல் நேரங்களில் தண்ணீர் குடிக்க கூடாது, ஆலங்கட்டியை சாப்பிடலாம் என்கிறார். ஐஸ் கட்டி இருக்குல்ல, ஆலங்கட்டி, அதை சாப்பிடலாமா? இது அபூ தல்ஹா என்கிற நபி தோழரின் கருத்து. நபி தோழர்களின் கருத்து மார்க்கம் என்று சொன்னால் நோன்பாளிகளுக்கெல்லாம் பகல்ல ஆலங்கட்டி சாப்பிடலாம்னு சொல்ல வேண்டியது வருமே. இறுதியா இது மாதிரி பல விஷயங்களை பட்டியல் போட்டுவிட்டு இறுதியாக சொல்கிறார்கள், எந்த தவறும் நேராத, தவறு நேர்வதற்கு வாய்ப்பே இல்லாத வஹ்யை மட்டுமே பின்பற்ற வேண்டும், அது மட்டுமே மார்க்கம். தவறுகள் நேர்வதற்கு வாய்ப்புள்ள மனித கருத்துக்களை, அது நபி தோழர்களின் கருத்துக்களாக இருந்தாலும் சரி, அவற்றை புறந்தள்ளுவோம். இப்னு ஹஸம் மக்கள் மத்தியில் எதை சொன்னாரோ அதைத்தான் நாங்க சொல்றோம். மார்க்கம்னா அல்லாஹ் சொன்னதுதான், நபி சொன்னதுதான், இறை செய்தி மட்டும்தான் மார்க்கம். மனிதர்கள் சொல்வது மனிதர்களுடைய சொந்த கருத்து மார்க்கம் ஆகாது. அந்த அறியாமையிலிருந்து மீண்டு வாருங்கள் என்று நாம சொல்றோம். இதை வெறுமன வாய் வார்த்தையாக சொல்லாம இதையும் தாண்டி நீங்கள் மக்கள் மத்தியில் இந்த அநியாய கருத்தை, இந்த வழிகேடான கருத்தை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்வீர்களே ஆனால் வாங்க தௌஹீத் ஜமாத்தோட வந்து விவாதம் பண்ணுங்கன்னு கூப்பிட்டமா இல்லையா? முஃப்தி உமர் ஷரீஃப் காசிமின் சென்னையில் ஒருத்தர் இருக்கிறார், அவரை கூப்பிடுறோம். சலபிகள் என்று சொல்லிக் கொண்டு தமிழகத்தில் உலா வரக்கூடிய பலரை, இந்த தவறான கருத்தை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்யக்கூடிய அனைவரையும் விவாதத்திற்கு அழைத்தோம். விவாதத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க. யாரும் கேட்டா என்ன இல்ல, விவாதம் பண்றது கூடாது என்று சலப்புகளில் சிலர் சொல்லியிருக்கு. இவங்களுக்கு சாதகமா சொன்னா அதை எடுத்துக்கிறது. இவங்களுக்கு விவாதம் பண்ண விருப்பம் இல்லை, அதற்குண்டான தைரியம் இல்லை, எதிர்கொள்வதற்குரிய தைரியம் இல்லை. உடனே என்ன சலப்பு அறிஞர்கள் மேல பழிய போடுவது. முன்னாள் அறிஞர்களில் பலரும் விவாதம் கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அவங்க சொன்னா என்னப்பா நீ என்னப்பா சொல்ற? நூஹ் நபி விவாதம் பண்ணியிருக்கிறாரா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தர்க்கபூர்வமான பல கருத்துக்களை முன்வைத்து பிரச்சாரம் செய்தாரா இல்லையா? அந்த குர்ஆனில் அல்லாஹ் வஜாதிலுஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன், அழகிய முறையில் அவர்களோடு தர்க்கம் செய்யுங்கள், விவாதம் பண்ணுங்கள் அல்லாஹ் சொல்றானா இல்லையா? வா அழகிய முறையில் விவாதம் பண்ணுவோம்னு கூப்பிடுறோமா இல்லையா? நம்முடைய அழைப்பை ஏற்க வேண்டியதான ஏற்கவில்லை. காரணம் என்ன? அவர்களிடத்தில் அசத்தியம் இருக்கிறது. இந்த அசத்திய கருத்தை மக்கள் மத்தியில் பூசி மொழியை சொல்லலாம் என்று நினைக்கிறார்கள். மீண்டும் பழைய அறியாமைக்கு வழிகாட்டிற்கே மக்களை அழைத்து செல்ல முனைகிறார்கள். விவாதத்துக்கு நம்ம கூப்பிட்டா வராம இவ்வளவு நம்ம பேசுற கருத்துக்களை எல்லாம் லைவ்ல உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது. பார்த்து ஒவ்வொரு ஆளுக்கும் கீழே கருத்து என்ன, அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டட்டுமாக, அந்த நேர்வழியை விவாதத்தின் மூலமா நீ காட்டப்பா, உங்களுக்கு உண்மையிலேயே அது நேர்வழி என்று நீங்கள் நம்பினார். பேஸ்புக்ல இருந்து ஒரு கருத்து போடுவாராம், நம்ம ஜமாத்தின் தாய் ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார், கீழே அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டட்டும், அந்த நேர்வழியை நீ வந்து பேசு, விவாதத்தில் வந்து பேசுங்க, நீங்க உண்மையில அது நேர்வழி நம்பினா விவாதத்துக்கு வாங்க என்று அழைப்பு விடுக்கிறோம். ஒருவரும் ஏற்கவில்லை. கடைசியில் ஒருத்தர் வந்தார், போய் விவாத அழைப்பு கொடுத்தோம், நான் இப்ப உம்ராவுக்கு கிளம்புறேன்னு உம்ராவுக்கு போயிட்டார். திரும்ப எப்ப போகும்போது ஒன்னும் சொல்லவே இல்லை. நம்ம நம்பர் கொடுத்திருக்கிறோம், மெயில் கொடுத்திருக்கிறோம், முறையா அழைப்பு கொடுத்திருக்கிறோம், கடிதம் நேரில் சந்தித்து போய் கடிதம் கொடுத்தோம். நான் உம்ராவுக்கு போறேன்னு கிளம்பிட்டார். எப்ப ஒரு உம்ராவில இருந்து வந்து அதுக்கப்புறம் என்ன காரணம் சொல்ல போறான்னு தெரியல. வாங்கன்னு சொல்றோம். உண்மையில அது சத்தியம்னா விவாதத்துக்கு வாங்க. விவாதத்தின் மூலமா நிரூபிப்பது உங்களுக்கு என்ன தைரிய குறைச்சல், அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? அப்ப இதுவே அசத்தியம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், மனித கருத்தை மார்க்கமாக்கணும்னா அது மறுமையில நமக்கு மிகப்பெரிய நாசத்தை தந்துடும். சிறப்புகளை நம்ம பார்க்க கூடாது, உயர்வுகள் அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் பல்வேறு உயர்வுகளை வழங்கியிருப்பான், அதை பார்க்க கூடாது. வஹி வருமா? அல்லாஹ் திருக்குர்ஆனில் என்ன சொல்கிறான்? சில மக்கள் நரகில் புரட்டப்படும் பொழுது அவங்க சொல்வாங்க, யா லைத்தனா அத்தாஅனா அல்லாஹ் வ அத்தாஅனா ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல் போய்விட்டோமே, ரசூலுக்கு கட்டுப்படாமல் போய்விட்டோமே என்று சொல்வார்கள். இன்னா அத்தாஅனா சாதத்தனா வ குபராஅனா ஃபஅதல்லுன சபீல், தலைவர்களுக்கும் பெரியார்களுக்கும் கட்டுப்பட்டோம், அவர்கள் எங்களை வழிவகுத்து விட்டார்களே என்று சொல்வார்கள். அந்த நிலை தமிழக முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டு விடக் கூடாது என்பதற்காகத்தான்
வீதி வீதியாக நாங்கள் சென்று மனித கருத்துக்கள் மார்க்கமாகாது, அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிற இறை செய்தி மட்டுமே மார்க்கம். இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு அதை நோக்கி வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாகுர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த